இடுப்பில் வலி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலி, குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வலின்னா, அப்புறம் இடுப்பில் இருந்து இடுப்போடு நிற்காம பெட்டெக்ஸ் அண்டு தொடையில் பின்னாடி கெண்ட காலில் வலி, லைக் காஃப் மசிலில், அப்புறம் பாதத்தில் வலி, அப்புறம் பாதத்தில் விரல் மரமரப்பு, ரொம்ப தூரம் நடந்தால் ஒரு கால் வலி, நிமிரவே முடியல, வேலை செய்ய முடியல, பெட்டை விட்டு எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3-4 எக்ஸசைஸு சொல்லித்தரேன். பட் தியரிட்டிக்கலாக சொல்லித்தரேன், படுத்து செஞ்சு காட்ட முடியாது. பட் டோட்டலாக நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. என்னால் இப்போ இந்த ஷார்ட் வீடியோவில் 3-4 எக்ஸசைஸ் சொல்லித்தர முடியும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் இடுப்பில் எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸாவோ, இல்லை டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, டிஸ்க் புரலாப்ஸு, இல்லைன்னா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸு இந்த மாதிரியெல்லாம். ஸோ இதுக்கு தமிழில் என்னென்னா எலும்பு தேய்மானமாவோ, ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு விலகிறது, இது தவிர சயாட்டிக்காவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சயாட்டிக் நர்வ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக கெண்டைக்கால் பாதத்தில் அது வரைக்கும் போகுது. அதனால் அது போகிற எந்த இடத்துல வேணாலும் வலி வரும். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இடுப்பில் அந்த ஸ்பாண்டைலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டைலோசிஸோ லம்போசேக்கல் ஸ்ட்ரெயினாக வரும். அதான் இருக்கலையே ஸ்ட்ரெயின் தான் கொஞ்சம் மினிமமான ஒரு அஃபெக்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் லம்பார் ஸ்பாண்டைலோசிஸை மாதிரி, லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸை மாதிரி ரொம்ப அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் அந்த மாதிரிலாம் மாறும். சிலருக்கு சேக்ரலைசேஷன் ஆஃப் ஃபிஃப்த் லம்பார் வெர்டிப்ரான்னு வரும். அதெல்லாம் சிம்டம் காட்டாமையும் இருக்கும். சம்டைம்ஸ் நடக்க விடாமல் ஒரு லைட்டாக பேரசிஸ், பேராப்ளீஜியா, இல்லாட்டி ஒரு ஹெமிப்ளீஜியா அந்த மாதிரியெல்லாம் வர வைக்கிற அளவுக்கு அது பொட்டென்ஷியலாக இருக்கும். கொஞ்சம் மோட்டார் அந்த நம்ம நடக்கிறது எல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அது ஒரு பொட்டென்ஷியலான ப்ராப்ளம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது, நிரந்தர தீர்வாக இருக்குது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள். உணவு முறையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு அப்புறம் டைம் இருந்தால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி கொடுக்குறேங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டால், சயாட்டிக் நர்வ் காலில் போகிறதுனால ஃபஸ்ட்டு முழங்காலுக்கு ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். மல்லாந்து படுத்துட்டு முழங்காலுக்கு அடியில் இவ்வளோ தூரம், இவ்வளோ ஹைட்டு, ரொம்ப இவ்வளோ ஹைட் இல்லை, துண்டை மடக்கி முட்டிக்கடியில் வச்சுட்டு சின்னதாக வச்சுக்கிட்டு அதை 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும். 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் விடணும். திரும்ப 2ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும். 2ன்னு சொல்லி விடணும். 3ன்னு சொல்லி 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7ன்னு 7 டைம்ஸ் செய்யணும். அமுத்தணும், விடணும். அமுத்தி விடக்கூடாது. 10 வரைக்கும் அமுத்தியே பிடிச்சிக்கணும். 10 வரைக்கும் லூஸாக விடணும். இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். அதே மாதிரியே லெஃப்ட் காலுக்கும் செய்யணும், ரைட்டுக்கும் செய்யணும், லெஃப்ட்டுக்கும் செய்யணும். இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் 7 தடவை 3 செட்டு செய்யலாம். இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம். இதுக்கு இடுப்புக்கு சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்குது. வெறும் இடுப்புக்கு சொல்லி கொடுத்தா க்யூர் ஆகாது. சயாட்டிக் நர்வ் போகிற எல்லா இடத்துக்கும் சொல்லி கொடுத்தா தான் இடுப்பு வலி நல்லாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸு, இல்லை ஹீல் ப்ரெஸ்ஸு. குதிங்கால் பின்னாடி இருக்குல்லங்க, குதிங்காலில் பின்னாடி இப்படி இருக்குல்லங்க, இதுதான் பாதம்னு வச்சுக்கோங்க, இதுதான் குதிங்கால். அதை 10 வரைக்கும் அமுத்துறது. துண்டெல்லாம் வைக்க தேவையில்லை, சும்மா அமுத்துறது, அப்புறம் விடுறது. அப்போ தொடையில் பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் வேலை செய்யும். அந்த மாதிரி 10 வரைக்கும் அமுத்துறது, 10 வரைக்கும் விடுறது. இந்த மாதிரி ஒரு தடவை செய்யணும். 1, 1, அப்புறம் 2, 2, 3, 3 அந்த மாதிரி 7 தடவை செய்யணும். வலது காலுக்கு செஞ்சுட்டு இடது காலுக்கு 7 தடவை செய்யணும். முட்டி எக்ஸசைஸும் அப்படி தான், வலது காலுக்கு செஞ்சுட்டு இடது காலுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலோட விரல், டோஸ். இது கையோட விரல் பேர் ஃபிங்கர், காலோட விரல் பேர் டோஸ். இது கால்னு வச்சுக்கோங்க. காலோட விரலை மட்டும் இப்படி கீழே ஃப்ளெக்ஷன் 1 10 வரைக்கும் கொஞ்சமாக செஞ்சால் போதும், ரொம்ப சேர்த்து. அடுத்து காலோட விரலை லூஸாக விடுறது 1, அது 10 வரைக்கும். காலோட விரலை மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, அது 10 வரைக்கும். ஸோ 1, 1, 1, 2, 2, 2, 3, 3, 3 அப்படி 7 தடவை. அதே மாதிரி இடது காலோட விரல் கீழே ரிலாக்ஸ், மேலே கீழே